Okay, welcome to another in motion in a straight line. Lecture number 2. Lecture 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து. So இதோட continuous. இந்த lectureல நம்ம என்ன பார்க்க போறோம்? First we will see what is acceleration. The animation இங்க வந்து time இருக்கு. இங்க வந்து position. இங்க வந்து blue கலர்ல ஒரு கார் போகுதா? Blue color car which is இது வந்து let's take this is for displacement. For displacement அப்படின்னு இடத்துல because distance displacement when we are traveling in a straight line that is fine but straight line இல்லாதப்ப என்ன பண்றது so you will get some doubts so நான் displacement அப்படின்னு so the blue color car என்ன பண்ணுது going a straight line so initially அதோட velocityயும் finally அதோட velocityயும் sameன்ற மாதிரி இருக்கு so என்ன பண்ணுது டைமும் பொசிஷனும் increase ஆயிட்டே இருக்கு so it is the graph is like this ஆனா பின்னாடி வந்த அந்த ரெட் கலர் கார் ப்ளூ கலர் கார் முந்திட்டு போகுது கரெக்டா முந்திட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அதோட வெலாசிட்டி ஒன்று இருந்துச்சு 1 லெட்ஸ் சே 30 மீட்டர் per செகண்ட் ஆனா அது இங்கே வர அது 60 இங்கே போற 90 மீட்டர் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கரெக்டு தானே இனிஷியலாக 4 செகண்ட்ஸில் தான் அது ஸ்டார்ட்டே பண்ணுது அதோட ட்ராவலை ஆனால் அது ப்ளூ கலர் காரை முந்திடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதோட வெலாசிட்டி வந்து ஏறிக்கிட்டே இருக்கு ஃப்ரம் த பிகினிங் டு த அதோட வெலாசிட்டி அப்படியே லீனியராக இன்க்ரீஸ் கேன் ஐ சே இன் தட் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கார் என்ன பண்ணுது இட் இஸ் மெயின்டைனிங் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஓகேவா சரி ஓகே இதெல்லாம் விட்டுருங்க வாட் இஸ் ஆக்சிலரேஷன் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அதாவது வெலாசிட்டி divided by time அதுதான் நம்மளோட acceleration you can say change in velocity okay you can always change in velocity so acceleration எங்க வந்து practically எங்க பார்க்கலாம் அப்படின்னா when you are driving a vehicle இல்ல ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு இனிஷியலா அந்த வண்டி இந்த இடத்துல மேல இருக்கு அதுக்கப்புறம் பொசிஷன் பி இல்லைனா ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னோட வெலாசிட்டி எவ்வளோ 0 கிலோமீட்டர் per ஹவர்னு உங்களோட மீட்டர் இதில் காட்டுமா வண்டியில் ஒரு மீட்டர் இருக்கும்னா அதில் 0 கிலோமீட்டர் லைட்டாக நான் ஆக்சலரேட் பண்ணுவேன் அந்த இதை திருவினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது 20 கிலோமீட்டர் per ஹவரில் நான் போவேன் அதுக்கப்புறம் ரோட்டில் யாருமே இல்லைன்னா ஐ வில் கோ 30 கிலோமீட்டர் per ஹவர் இது எல்லாமே ஸ்பீடோமீட்டரில் இதுதானே காட்டும் நமக்கு சரி ஓகே சார் இங்கேருந்து இதோட ஆக்சிலரேஷன் வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் நவ் யூ டெல் மீ இட் இஸ் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போக எனக்கு ஒரு 5 லெட்ஸ் சே 5 ஹவர்ஸ் ஆகுதுன்னா ஆகாது பட் ஃபார் த கேல்குலேஷன் சிம்பிளிசிட்டி நான் வந்து 5 மணி நேரம் ஆகுதுன்னு இது இங்கே போக எனக்கு 5 மணி நேரம் ஆகுது என்னோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 என்னோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து 30 டிவைடட் பை எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ வாட் இஸ் மை ஆக்சிலரேஷன் தட் இஸ் நத்திங் பட் 6 கிலோமீட்டர் per hour square இப்படி வரும் ஓகே we will see in very detail what is டெல்டாவே அதோட யூனிட் என்ன ஓகே what is the unit is nothing but it is meter per second square that is yes இதை நோட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன் எப்படி எழுதுறது லாஸ்ட் கிளாஸ் சொல்லி தந்தாங்க டைமென்ஷன் மீட்டர் இருக்கா ஸோ எல் போட்டுக்கோங்க அதோட பவர் 1 இருக்கா ஸோ பவர் போட்டுக்கோங்க இங்கே என்ன இருக்கு டைமுக்கு டி போட்டுக்கோங்க இங்கே பவரில் என்ன இருக்கு 2 இருக்கா பட் we can write m s power minus 2 தான் இப்படி தான் டைமென்ஷனாக எழுதணும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க then we will see what are all the types of acceleration ஃபர்ஸ்ட் வந்து instantaneous acceleration அதுக்கப்புறம் average acceleration அதுக்கப்புறம் uniform acceleration then we will see what is instantaneous so instantaneous velocity அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் instantaneous speed அப்படின்னா now we are seeing the acceleration அது பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும் ஸோ பொசிஷன் ஏ டு பொசிஷன் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் போகுது இல்லை ஒரு ஆள் நடந்து போகலாம் இல்லை ஒரு கார் போகுது இல்லை வண்டி ஏதோ ஒன்று போகுது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன்னா என்ன இட் இஸ் இந்த லைன் இந்த இடத்துல மட்டும் நான் ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் பண்ணுறேன் தட் இஸ் ஆக்சிலரேஷன் டு ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை ஸ்மால் சேஞ்ச் இன் டைம் எப்படி ஸ்மால் சேஞ்ச் இன் velocity
divided by small change in time. அப்படி வந்துச்சுன்னா எனக்கு அது என்னது? That is going to be my instantaneous. Okay, it is defined as the acceleration of the body at some particular instant. அதான் இந்த ஒரு particular instant நான் எடுத்து calculate பண்றேன். அப்போ என்னோட ஃபார்முலா என்ன வருது? dv divided by dt அப்படின்னு வருதா? Okay, this is instantaneous acceleration. அதே what is actual average acceleration? Average acceleration it is defined as the ratio of total change in velocity to total time. Okay, இதுதான் நம்மளோட average velocity. So அதே A point எடுத்துக்கிறேன். So அதே B point எடுத்துக்கிறேன். So what is the time taken from here to here? Let's say time t வரை taken out. What is the velocity from here to here? இந்த இடத்துல for example v0 அப்படின்னு இருக்கு, இங்க என்னோட final velocity vf அப்படின்னு இருக்கு. So I can write my average acceleration equal to change in velocity, that is total change in velocity divided by total time taken. Just like final velocity as initial velocity divided by final time. Let's take t final t equal to f minus. I hope you understand. நம்ம sum solve பண்ணுவோம். So இன்னும் clear இருக்கும். We will also solve some pre and JEE questions. இப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன? அதோட மேக்னிடியூடும் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் மோஷன்ல இருக்கிறப்ப அதோட ஆக்சலரேஷன் யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்னா அதோட மேக்னிடியூட் அதோட டைரக்ஷனும் சேமா இருக்கணும். ஓகே, லெட்ஸ் டேக் திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட டைரக்ஷன் சேமா இருக்கா? இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் என்னோட டைரக்ஷன் சேமா இருக்கு. So if my magnitude is also same, for example, இங்க instantaneous acceleration 5 meter per second, இங்க acceleration எடுக்கிறேன் எனக்கு 5 meter, அதே இங்கேயும் acceleration 5 meter per second. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது யூனிஃபார்ம் acceleration. Okay, I hope நான் முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். Acceleration is a vector quantity. Because acceleration is nothing but velocity by time. So velocity is a vector quantity, acceleration is also a vector quantity. Okay, we will solve some questions, you will get to understand. இந்த question நம்ம இப்போ solve பண்ணுவோம். Displacement of x of a particle along straight line at time t is given by x எப்படி கொடுத்திருக்காங்க? X which is equal to a0 minus a1t. The acceleration of the particle is, acceleration எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸும் கொடுத்தாங்க, டைம் டீயை பொறுத்து இதாகும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம்? we know acceleration is nothing but dv divided by dt. we have to use differentiation use பண்ணணும். we need to use differentiation technique. differentiation use பண்ணணும். differentiation பண்ண தெரியாதவங்க just go to பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு லெக்சர்ஸ் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து dv by dt. சரி, ஓகே சார், இங்கே நமக்கு VA கொடுக்கலையே சார், நமக்கு எக்ஸ் தானே சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் V இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்டேனியஸ் velocity is nothing but dx by dt, that is change in displacement divided by change in time. ஓகே, ஸோ அதை நான் இப்போ இங்கே எப்படி எழுதலாம்? dv divided by dt to dx by dt எழுதலாமா? it is nothing but d square x divided by dt. கரெக்ட் தானே? ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to calculate dx by dt. dx by dt calculate பண்ண போகிறேன். d divided by dt to x நமக்கு என்ன வருது? x is a0 minus a1t plus a2t square. ஸோ இதை ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா if we differentiate this one with respect to t பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா தெரியாதவங்க நோட் அப்படின்னு
நம்ம எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பவர் பை டிஎக்ஸ் எப்படி இருந்துச்சு இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. திஸ் ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாதவங்க நோட். அதே கான்ஸ்டன்ட்டை நம்ம வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னு வச்சுக்கோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் கான்ஸ்டன்ட் தட் இஸ் கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோன்னு வரப்போகுது. ஏ நாட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏ நாட் நமக்கு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஜீரோ வரும். ஜீரோ மைனஸ் ஏ ஒன் கான்ஸ்டன்ட். மல்டிப்ளிகேஷனில் கான்ஸ்டன்ட் இருந்தால் அதை அப்படியே எடுத்துக்கோம். டி பவர் ஒன் இருக்குது. டி பவர் ஒன் இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்? ஒன் இன்டூ டி பவர் என் மைனஸ் ஒன். ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஜீரோ. ஸோ ஒன் வரும். Okay, t power 0 is what? That is 1 plus a2 t square பண்ணா என்ன வரும்? 2t. t square பண்ணா 2t வரும். So ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும்? minus a1 plus 2 a2. This is the answer for v கண்டுபிடிச்சாச்சு. So we need to find the acceleration a which is nothing but right. So இதை நான் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து பண்ண போகிறேன். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னேன்? ஜீரோன்னு சொன்னேன். அதே 2a2 இருக்கு இன்டூ டி இருக்கு. டீயை பண்ணுறப்ப நமக்கு 1 வரும். 2at அப்படியே எழுதிக்கோங்க. 2a. ஸோ த ஆன்சர் இஸ் 2a. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். If the displacement of a particle is proportional to square of time, then displacement x ன்றது or displacement s அப்படின்னு ன்றது proportional to square of its time. Square of its time அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? velocity is inversely proportional to time. அப்படியா? velocity is inversely proportional to time. Okay, let's see. Velocity is proportional to time. Velocity is சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். The displacement is given by இப்படி கொடுத்துருக்காங்க. The acceleration at t which is equal to 5 seconds. ஸோ இது வந்து நமக்கு என்னது? It is an instantaneous acceleration தானே. இங்கேருந்து a இருக்கு, இங்கேருந்து b வரைக்கும் போகுது. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? what is the acceleration at time t which is equal to 5. இந்த இடத்துல என்னோட டைம் t which is equal to 5 செகண்ட்ஸாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்தோட acceleration is nothing but d. Velocity is nothing but dx by dt. We need to find acceleration at time t which is equal to 5 seconds. ஸோ நம்ம என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் velocity dx by dt கண்டுபிடிங்க. இதை நம்ம வந்து just differentiate this one, that is d into 2t square plus t plus 5 divided by dt இருக்கா? ஓகே, ஸோ டி ஸ்கொயரை பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. 2tன்னு வரப்போகுது. ப்ளஸ் டிஏ பண்ணால் 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4t. இது கண்டுபிடிக்கும். இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் டிவி டிவைடட் பை டி என்ன வருது பார்ப்போம். தட் இஸ் நத்திங் பட் இதை பண்ணால் நமக்கு 4 மட்டும்தான் வரப்போகுது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 4. ஸோ ஆக்சலரேஷன் அட் t which is equal to 5 seconds 4. வேறு எதுவுமே எழுத தேவை. இதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இங்கே. தட் இஸ் த ஆன்சர். ப்ளீஸ் நோட் திஸ் ஒன். நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின். A particle moves along x-axis such a way that its x-coordinate varies. X-coordinate எப்படி வேரி ஆகும்னு கொடுத்துட்டாங்க. Initial velocity and acceleration of the particle will respectively. ஓகே, x இருக்கு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா v by again differentiation is v into 5t divided by இதை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 பண்ணால் 0 வரும்.
-5t பண்ணால் -5 வரும். x² பண்ணால் 0 வரும். The answer is -5 velocity. This is my initial velocity -5 meter per second. அதுக்கப்புறம் what is the acceleration? Acceleration அப்படின்னா you have to differentiate this one again. இது திரும்ப ஒரு தடவை நம்ம differentiate பண்ணணும். Okay, let's see how to solve another question. Particle moves along an x-axis such a way that the x-coordinates time as x is equal to 2 minus 5t plus 6 square கிடையாது இது. This is 6t square. Questionல x is equal to 2 minus 5t plus 6t square அப்படின்னு கொடுத்த question. We need to find initial velocity. Initial velocity என்னன்னு கேட்குறாங்க. First velocity which is equal to dx by dt தெரியுமா? சரி, ஓகே. இதை ஒரு தடவை differentiate பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 is a constant. Constant differentiate பண்ணால் 0ன்னு வரும். Minus 5t இருக்கு. 5 அப்படியே வச்சுக்கோங்க. That is constant. t பண்ணுறப்ப நமக்கு 1 வரும். 1 plus 6 அப்படியே இருக்க போகுது. That is constant. t square அப்படின்னா நமக்கு 2t அப்படின்னு வரும். அவங்க என்ன velocity கேட்டிருக்காங்க? Initial velocity. They have asked initial velocity. Initial velocity அப்படின்னா the velocity at time t which is equal to 0 அப்படின்னு initial velocity time t which is 0ன்னு அர்த்தம். இங்கே time t which is equal to 0ன்னு போட்டால் என்ன வரும் நமக்கு? -5 இருக்கு plus 12t இருக்கு. இந்த இடத்துல நான் t which is equal to 0ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும்? -5 meter per second. -5 meter per second இங்கே இருக்கு, அப்புறம் இங்கே இருக்கு. ஓகே, நம்ம ஆக்சலரேஷனும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சிலரேஷன் அது என்ன வருது? a is equal to dv by dt. Again you have to differentiate this one. இதை ஒரு தடவை differentiate பண்ணுங்க. differentiate பண்ணால் கான்ஸ்டன்ட் differentiate பண்ணால் 0 வரும். 0 12 with respect 12 அப்படியே இருக்க போகுது. இங்கே பண்ணுறப்ப நமக்கு 1 வரும். that is 12 மட்டும் இங்கே. that is meter per 12 meter per second. ப்ளஸ்ல வருது என்னோட ஆன்சர். ஸோ ஆன்சர் is this is the answer. This is the answer. Okay. Next we will see the very important topic in kinematics 1D, that is graph related question. Graph related question நிறைய questions வந்து you can check in your previous year papers. என்ன மாதிரி questions வரும்னா either they will give position time graph or they will give velocity time graph, the acceleration time graph, இல்லை velocity displacement graph கொடுத்துருக்கும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா we will go one by one. First let's see what is position time graph. Okay, எனக்கு இந்த டைரக்ஷனில் பொசிஷன் இருக்கு. y direction there will be position. அதாவது 1 மீட்டரா 2 மீட்டரா 3 மீட்டரோ ஏதோ ட்ராவல் பண்ண போகுது. அதுக்கப்புறம் என்னோட டைம் கிராஃப் இங்கே இருக்க போகுது. என்னோட டைம் கிராஃப் இந்த டைரக்ஷனில் இருக்க போகுது. பொசிஷன் கிராஃப் இந்த டைரக்ஷன். பொசிஷன் இஸ் நத்திங் பட் லெட்ஸ் சே 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் அப்படியே போகுது. இது வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படியே போயிட்டே இருக்க போகுது. திஸ் இஸ் திஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து what is average velocity, இது மாதிரி கிராஃப் கொடுத்து if they ask you to find the average velocity up, you need to find the slope of this curve. இந்த curve அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு they ask you to find what is the average velocity. average velocity find பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. find the average velocity between this 2 seconds to between this 3 seconds. ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட்ஸ் என்ன நமக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸ்லோப் ஆஃப் த லைனுக்கு என்ன பண்ணுவோம்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க m which is equal to y2 minus y minus x. எம்ன்றது நமக்கு என்னது? ஸ்லோப். இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதுலேருந்து தான் நான் இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்லோப் தான் நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டி. Slope of the line. இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்னா அந்த ரெட் கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்னா அந்த கர்வ்ல இந்த லைனை ஏதாவது 2 பாயிண்ட்ல டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிப்போம். இல்லை அவங்க சொல்லியிருப்பாங்க பிட்வீன் 2 செகண்ட்ஸ்லேருந்து 3 செகண்ட்ஸ்க்கு வாட் இஸ் மை ஆவரேஜ் வெலாசிட்டி
அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். அப்படி இருந்துச்சு அப்படின்னா just draw a line and then find this distance, that is nothing but y2 minus y, that is nothing but y2 minus y1. So you write y2 minus divided by and இதோட distance என்னது x2 minus x1 minus x. So that is the slope of the line and that is nothing but இந்த distance நமக்கு என்னது, that is nothing but the displacement, or you can say yes, this is displacement divided by இது என்னது, change in time, change in displacement. கரெக்டா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம், we can say that one as average velocity சொல்லலாம் தானே, it is my average velocity இப்படி சொல்லிக்கலாம். கரெக்டா? Fine. We will solve one quick question example. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, from the position time graph find the average velocity from 2 seconds to 3 seconds. 2 second எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ draw one line, straight line. அதுக்கப்புறம் 3 seconds ஒரு straight line draw பண்ணிக்கலாம். ஸோ then you draw one line here. ஓகே, இங்கே ஒரு line draw. ஓகேவா? I hope this is. ஸோ இந்த லைனை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல வருது, இந்த லைன் எனக்கு வந்து. ஸோ if you need to find average velocity, நான் என்ன சொன்னேன், find the slope. average velocity கண்டுபிடிக்கணும் between 2 seconds to 3 seconds அப்படின்னா, ஸோ அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு, that is nothing but p minus that is 1. அதே மாதிரி இதுக்கு என்ன வரும், what is this, இதோட ரெண்டுத்துக்கும் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். let's say this is some 25 அப்படின்னு வச்சுக்கலாம். let's assume this is 25. okay, so 60 minus 20, 60 minus 25 is something 5 இங்கே வரப்போகுது, then this will be 35. okay, so now I can say 35 divided by 1, so the answer is 35 meter per. So can I write like this? இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா just drop in the comment. Next we will see what is instantaneous velocity. Instantaneous velocity னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னோட இன்ஸ்டன்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நான் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும்னு, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். தட் இஸ் நத்திங் பட் மை டேன்ஜென்ட். இட் இஸ் நத்திங் பட் மை டேன்ஜென்ட். இந்த கர்வ்ல நான் ட்ரா பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் மை பொசிஷன். இது என்னோட டைம். ஸோ நான் இங்கே இதை ட்ரா பண்ணியாச்சு. ஸோ சார் ஓகே சார், இப்போ நான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா என்ன, they have given you theta. ஏதாவது ஒரு theta ஆங்கிள் நமக்கு இன்க்ளைன் பண்ணியிருக்குமா, then my instantaneous velocity which is equal to tan theta. tan theta என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னோட instantaneous velocity. tan theta என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னோட instantaneous. ஓகே சார், இந்த theta எப்படி கண்டுபிடிக்கிறது, instantaneous velocity கண்டுபிடிக்கணும் அப்படின்னா they might have given you the theta value. So we will see one quick example. சரி ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, from the graph identify the velocity at 6 secondsல என்னோட velocity அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ரைட்டாக லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த பாயிண்ட் ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணால் எனக்கு எப்படி இருக்குமா, இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணால் எனக்கு இப்படி இருக்கும் தானே. சரி ஓகே, அந்த டேன்ஜென்ட் இஸ் நத்திங் பட் மை instantaneous velocity. That is nothing but my instantaneous velocity. So instantaneous velocity எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா that is equal to my tan theta. So tan theta, thetaவோட வேல்யூ என்ன இருக்கு, இங்கேருந்து ஸ்லோப் நமக்கு இப்படி போகுதா, இந்த லைன் தானே, திஸ் லைனுக்கு வந்து 60 இருக்கா, ஸோ tan 60. சூப்பர். tan 60யோட வேல்யூ என்ன வரும், tan 60யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, tan ஃபர்ஸ்ட் சைனுக்கு வந்து 0, 1/2 √2/2 அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க, √3/2 1/√2 tan 60னா இது தானே, இதை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணிக்கோங்க. √3/2 divided by 1/2 is nothing but my, that is my.
So instantaneous velocity at 0.6 seconds is tan 60 and that is root 3. I hope you understand the concept. Okay, இன்னொரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. Find the adjoining displacement time graph from the adjoining displacement time. இது வந்து நமக்கு displacement. இது என்னோட time graph of two particle A and B. The ratio of velocity A to VB. இதோட what is the ratio of velocity? VA எங்க இருக்கு first? இது நமக்கு A, இது என்னோட B. ஸோ நான் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபுக்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணேன் அப்படின்னா அதோட ஸ்லோப் என்னோட இன்ஸ்டான்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ VA என்ன வரும்? VA is going to be tan 30 degree. VB is going to be 60 degree. சரி, ஓகே. tan 30க்கு என்ன வேல்யூ வரும்? We have seen that tan 30 is going to be 1 by root 3. Tan 30 is 1 divided by tan 60 இப்போ தான் எழுதணும், that is root. So the answer is 1 is to root 3 into root 3. So 1 is this my okay, this is how you need to find, or this is how you need to solve the question. இப்பதான் நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அடுத்து velocity time graph பார்க்க ஒரே மாதிரி இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது displacement time or position time graph. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா velocity time graph. என்னோட velocity டைரக்ஷன்ல, என்னோட டைம் வந்து இந்த டைரக்ஷன், அதே கிராஃப் வெலாசிட்டி டைம்னு நான் எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இதில் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா ஐ கால்குலேட் ஸ்லோப் ஹியர் ஆஃப் திஸ் லைன். 2 பாயிண்ட்ல டச் பண்ணுற அந்த லைனுக்கு நான் ஸ்லோப் எடுத்து, தட் இஸ் கோயிங் டு பி ஆவரேஜ் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? தட் இஸ் நத்திங் பட் டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி divided by change in time. So that is nothing but my average acceleration, and that is nothing but my slope of velocity and time graph. இது இம்பார்ட்டண்டாக எழுதிக்கோங்க. எப்படி சார் அது அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரா ஒன் டாட் லைன், ஒரு டாட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வரும்? That is nothing but, for example, if I have V2 here, let's say this is my initial velocity, this will be V2 minus V1. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன வரும்? This will be change in time here. கரெக்ட் தானே? So that is nothing but my slope. So இங்கே என்ன எழுதலாம்? So the change in velocity by change in. ஸோ அதுதான் நம்மளோட ஸ்லோப் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப். அதை கண்டுபிடிச்சாலே நம்ம ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் பண்ணி, ஓகே, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், இன்னும் கிளியராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டான்டேனியஸ் ஆக்சலரேஷனும் பார்த்துருவோம். இன்ஸ்டான்டேனியஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ லைக் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம்ல இன்ஸ்டானே, அதே மாதிரி தான் இங்கே வந்து வெலாசிட்டி இருக்க போகுது, இங்கே வந்து நமக்கு டைம் இருக்க போகுது. இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். அது ஏன் சார் அந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க? அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இந்த பாயிண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ்க்கு என்னோட ஆக்சலரேஷன் என்ன, இன்ஸ்டான்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த பாயிண்ட்ல ஒரு டாட் வச்சு ஜஸ்ட் ட்ரா அ டேஞ்சன்ட். அதுக்கு டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு தீட்டா கிடைக்குமா? This tan theta is my slope of the curve, or I can say that is my instantaneous acceleration அப்படின்னு சொல்லலாம்.